தலைவர்கள் தளபதிகளில் ஒருவராக இருந்த தாத்தா ராமச்சந்திரனார் அவருடைய பேரன் சட்ட ஆளுமை எங்களினுடைய பேரன்பிற்கினிய மூத்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 12 ஆண்டுகளாக பணியாற்றியவர். தமிழ் தேசியனத்தின் தலைவர் எங்களின் உயிர் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய பேரன்பை பெற்றவர். விடுதலை புலிகளினுடைய எல்லா வழக்குகளையும் ஏற்று அதனால் வந்த இடையூறுகளையும் தாங்கி இந்த களத்திலே போராளி இயக்கத்திற்கு பெருந்துணையாக இருந்த பேராற்றல் மிக்க பெருமகன். குறிப்பாக எனக்கு ஒரு மூத்த அண்ணனாக, வழிநடத்தும் பேராசானாக, அன்பில் அரவணைக்கும் ஒரு தந்தையாக, ஆலோசனை தந்து நல்வழி நடத்துகிற ஆளுமையாக இருந்தவர் என்னுடைய அன்பின் மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் அவர். தடா சந்திரசேகர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட காரணம், அவர் தடா வழக்கில் கைது செய்யப்பட்ட எல்லோருக்குமாக போராடி அந்த விடுதலையை பெற்று தந்தவர் என்பதாலே அவருக்கு அது பெயர் காரணமாகி தடா சந்திரசேகர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. அவர் நினைவை போற்றி பகிர்ந்து கொள்ள, அவர் எந்த நோக்கத்தை கொண்டிருந்தாரோ அந்த நோக்கத்தை சுமந்து செல்ல அவருடைய தம்பி தங்கைகள், அவருடைய உறவுகள், நாங்கள் எல்லோரும் அவர் நினைவிடத்தில் வந்து வணக்கம் செலுத்தி இன்று ஒன்றாக கூடியிருக்கிறோம். அவர் நிறைய இழந்தவர். 26 வயதில் அன்றைய பண மதிப்பு 26 லட்சத்தை ஒரு பெட்டியில் வைத்து இந்த வழக்கை நீங்கள் எடுத்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்றால் அவரை எவ்வளவு நம்பி இருப்பார்கள் என்று பாருங்கள். இந்த தளத்திற்கு அவர் வரவில்லை என்றால் இன்னைக்கு இந்த நாட்டின் மிக புகழ்பெற்ற நீதியரசர்களில் ஒருவராக இருந்திருப்பார். அவ்வளவு ஆளுமை, சட்ட நுணுக்கங்கள் அறிந்த பேராற்றல் அவருக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. அவர் எடுத்து வைக்கிற வாத திறமை எல்லாம் அவ்வளவு போற்றத்தக்கது. ஆனால் இந்த மொழியின் மீதும் இனத்தின் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக அவற்றையெல்லாம் துறந்து நின்ற ஒரு பெருந்துறவிதான் என்னுடைய மூத்தவர். தனிப்பட்ட முறையில் எனக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பேரிழப்பு. அது ஈடு செய்யவே முடியாத ஒன்று. அவருடைய நினைவு நாளில் நின்று நாங்கள் எங்கள் முன்னவர்கள் விட்டு சென்ற கனவை நாங்கள் சுமந்தோம். அதில் என் மூத்தவருடைய கனவும் இருக்குது. அது எங்கள் மூத்தவருடைய கனவு என்பது என் தலைவனின் கனவு தான். அந்த கனவு தான் நாங்கள் 2 பேரும் சமகாலத்தில் வந்தோம். நான் தான் அவர் என்னுடைய வழக்குகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு சின்னதாக உரையாடல் வருது. அவருடைய மூத்தவர் நடராஜன் அவர்கள் வீட்டு வாசலில், ஒரு 2 ஆண்டுகள் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் தம்பி, எனக்கு குடும்ப பொறுப்பு இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் உங்கள் கூட. யாராவது ஒரு 2 ஆண்டுகள் இந்த வேலையை செய்யுங்க, எனக்கும் குடும்ப பொறுப்பு இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னவொடனே அவர் அப்படியே உறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் என் தோல் மேலே கை விட்டு என்னோட துணையாக வந்தவர் தான். கடைசி வரை, மரண நொடி வரை என்னோட நின்றார். அது என்னால் மறக்க இல்லாத அந்தனுடைய அன்பு அண்ணனுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். நடிகர் விஜய் திருச்சியில் மாநாடு நடத்த சொன்னார். அந்த இடத்த கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த உணவை கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் மாநாடு நடத்துறது ஒரு கேள்வி. ஆரம்ப கட்ட முதல் மாநாடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திருச்சினாங்க, இப்போ விக்கிரவாண்டின்றாங்க. நடிகர்லாம் அரசியலுக்கு வர முடியாது. திமுக அமைச்சர் அவரெல்லாம் அவருக்கு என்ன தெரியும் நடிகர்களுக்கு? அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்கிறதான். சொல்லும்போது தான் எம்ஜிஆர் வந்துட்டார், சொல்லும்போது தான் அம்மா ஜெயலலிதா வந்துட்டாங்க. அது
சரி, இப்போ என் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் திமுகவில் சேரன்றாரு, சேர்த்துக்குவீங்களா? அது அது பேசிட்டு கூடாது. இந்த மாதிரி இடையூறுகள் வந்து வரும்னு நான் சொன்னேன். அப்படி இது வரைக்கும் வரலன்னாங்க. அரசு தராது எங்களுக்கு இடங்களை. நான் அவர் தம்பிக்கு முன்னாடி அனுபவிச்சேன்ல, அதனால சொல்கிறேன். இது மாதிரி இடையூறு செய்வாங்கன்னா அது மாதிரி செய்யாதீங்கன்னு நான் முதல் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன். ஏன்னா செய்ய வாய்ப்பு இருக்குது. தனியார் முதலாளிகள் நமக்கு இட உரிமையாளர்கள் தரும்போது அவங்கள வந்து இவங்க அழைத்து பேசி, நாளைக்கு அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்தால் நீங்கள் பொறுப்பேற்பீங்களாம்பாங்க. அவர் பயப்படுவார்ல. இது ஏதாவது ஒரு அரசுக்கு எதிராக, என்னையெல்லாம் சொல்லுவது இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்னா அதனால் வர்றதுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு. அப்படி அந்த கூட்டத்தில் ஏதாவது அவர் பேசிட்டாருன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு எந்த உரிமையாளர் வந்து உங்களுக்கு இதை ஒத்துப்பார்? நான் யாரும் பிரச்சனை இல்லாமல் வாழத்தான் விரும்புவாங்க. அதனால் அது இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லி தான் நடக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் இப்படிலாம் நடக்கிற நாடு ஜனநாயக நாடுன்னு நீங்கள் சொல்லி எங்களை மாதிரி பிள்ளைகளை நம்ப சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. இந்த ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தைங்க. எதிர்கருத்து மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, அவன் குறவழியை நெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி ஜனநாயகம்? சர்வாதிகாரம்னு கூட சொல்ல முடியாது, இதை கொடுங்கோன்மைன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப கொடுஞ்செயல். அது கேவலமான இழிவான அசிங்கமான அரசியல் பழிவாங்கல். நீங்க கஞ்சா கருப்பு அவர் வந்து இப்ப நீங்க வந்து ஒருத்தர் பேர்லயே கஞ்சா கருப்பு வச்சிருந்தாருன்னு உள்ளதுக்கு புரியல. சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொன்னாரு, அந்த கருத்து ஏற்புடையதல்ல, அது வந்து தவறானது அப்படின்னு சொல்லுங்க. நான் கஞ்சா வச்சிருந்தாங்கிறத உங்க மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்க, நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் எவ்வளவு ஒரு இல்லை. அது சவுக்கு சங்கர் வச்சிருக்கல, சவுக்கு சங்கருக்கு கொடுக்க ஒருத்தர் வச்சிருந்தாருங்க. கொடுக்க வச்சிருந்தவரத்துக்குள்ள உள்ள போடணும். இப்போ நான் இங்கே இருக்கேன், சீமானு கொடுக்க கஞ்சா கொண்டு வரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா அது என்னை கைது பண்ணுவீங்களா? இது எப்படி பட்டது? அந்த வழக்கு போடப்பட்டது தேவையற்றதுன்னு நீதிமன்றம் சொல்லுது, நீதிபதிகள் வலியுறுத்துறாங்க. பிறகு அதே வழக்கை திருப்பி போட்டு உள்ள வைக்கிறது என்பது எப்படி? என்னையை 2 முறை வச்சுங்க, என்னை தேசிய பாதுகாப்பு வச்சு ஓராண்டு காலத்துக்கிட்ட நான் அதுக்குள்ளே இருந்துட்டேன். 6 மாதம் இருந்தேன். நீதிபதிகள் என்ன சொல்லிவிட்டாங்க? இந்த வழக்கு அவர் மேலே போடப்பட்டது தேவையற்றது, அவசியமற்றது, அது வந்து சட்டவிரோதம், அதாவது அவசியம் இல்லாமல் போடப்பட்டிருக்குன்னு நாங்கள் விமர்சித்து அது அரசை சாடி தான் என்னை வெளியிட்டாங்க. ஓராண்டு கால என்னுடைய வாழ்நாள் இழப்பு, என்னுடைய வருவாய் இழப்பு, நான் மக்களோட எனக்கு இருந்த தொடர்பு துண்டிப்பு, இதுக்கெல்லாம் அரசு என்ன தரும்? இது மாதிரி கொடுமை எப்படி நடக்குது? சார், அவர் மேல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழக்கா போட்டு ஒவ்வொரு ஊரா இழுத்தடிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழக்கா போட்டு அங்கங்க இழுத்தடிக்கிறாங்க. அவருடைய நீதிபதியே சொல்லியிருக்காரு, போலீஸ்காரர் வந்து இவர் அழைச்சிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் ஒவ்வொரு ஊரா இழுத்தடிக்க போறாங்க. அவர் இப்பதானே இதெல்லாம் பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தவன் நான். எனக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தர் இருக்கார், அண்ணன் நக்கீர கோபால். அவருக்கு 200 நம்ம வழக்கு, எனக்கு 138. அது 8 வழக்கு. எந்த நீதிமன்றத்தில் எந்த ஊரில் எனக்கு வழக்கு இல்லைன்றீங்க. அதனால இது வந்து இது போல தான் செய்வாங்க. அதான் மனச்சோர்வடைய வச்சு இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே சோர்ந்து வெளியேறணும்னு நினைப்பாங்க. அவர் வெளியேறது தம்பி சவுக்கு சங்கரோடது. என்னை அப்படி நினைச்சாங்க. எனக்கு வெளியேற என்ன வரல, வெளியேறி இதே இடத்துல நிற்கிறேன். அது 2 இருக்குல்ல. அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். நீங்கள் முன்னாடி வந்திருக்க எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும். இது மனச்சான்று இருக்க எந்த மனிதனுக்கும் தெரியும். இது வந்து அரசு வேணும்னே செய்து உங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் நீங்கள் முடக்குறீங்க, குண்டாஸ் போடுறீங்க. குண்டாஸ் உண்மையிலேயே குண்டாஸுக்கு என்ன போடுவீங்க? என்ன சட்டம் போடுவீங்க? கஞ்சா விற்கிறவர் மேலே குண்டாசு. அது சவுக்கு சங்கர் தான் கஞ்சா விற்கிறாரு. நாட்டில் யாரும் கஞ்சா இல்லை. கஞ்சா ஒளிஞ்சிருச்சா? சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் போட்டாச்சு, ஒளிஞ்சிருச்சா? சாராயம் விற்கிறவர் மேலே என்ன குண்டாஸ் போடுவீங்க? என்ன சட்டம் போடுவீங்க? அரசு விற்கிது, யாரை தூக்கி அதில் யாரை தூக்கி போடலாம்? இதெல்லாம் ஒரு கேவலம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காரு. போதைப் பொருளை ஒழிக்க பாடுபடுவேன், நான் வந்து போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன், வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாமல். பேருந்தில் போகிற நம்ம பிள்ளையை சீருடையோட குடிச்சுக்கிட்டு போகிறத நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதுதான் என்னத்தை போய் சொல்றது? ஒரு பக்கம் மாணவர்களுக்கு இப்போ தமிழ் புது இடத்துல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதே பாட புத்தகத்தின் விலை ஏற்றுறாங்க. என்கிட்ட கேட்குறீங்களே,
நான் நீங்க ஒளி வாங்கி வச்சிருக்கிற ஒரு கருவி வச்சிருக்கீங்க, நான் கையிட்டு நிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க ஒரு அரசியல் அதிகாரமற்ற அடிமை, நான் ஒரு அடிமை. அடிமைகள்லாம் சேர்ந்து இது கூடி பேசி கலையலாம். நீங்க தான் கேட்கணும், ஏன்னா அது பண்ணிருக்கீங்க. 1000 ரூபாய் இப்ப கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை. இந்த 1000 கொடுத்ததுல பெண்கள் இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு. அப்ப இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம், எல்லா பையிலும் சீமா முன்னாடி ஓடுறான், அதை தடுக்கணும். அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் விருதுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம். 18,000 கொடுக்குறாரு ஓட்டுக்கு. இன்னும் 18 மாசம் இருக்கு, அதுக்கு இப்ப இருந்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இது கொடுக்கறது 1ஆம் இருந்து 12ஆம் வரைக்கும் பாடப்புத்தகத்தின் விலை ஏற்றுறது. அரசு போட்டித் தேர்வுக்கு இதை நம்பியே ஏழை மாணவர்கள்லாம் படிச்சிருக்காங்க. புக் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ணன் உங்களோட சேர்ந்து கோவப்படுறேன், ஆத்திரப்படுறேன், அழுகிறேன். என்ன இதெல்லாம் ஒழிக்கணும் தான் நான் பாடுபடுறேன். ஓட்டு போட மாட்டீங்களே நீங்க. அண்ணனுக்கு மனு கொடுக்குறீங்க, என்கிட்ட குறை சொல்றீங்க. உங்களோட கூடி உட்காந்து அழுகிறது தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் ஒரு வழியும் இல்லை. வருத்தமாக தான் இருக்குது. இதை நீங்க தான் கேட்கணும், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து கல்லை வந்து உணவுப் பொருளாக ஐயா கேரள மாநிலம் மட்டும் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. அதை நான் இல்லை, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கான் கல்லு நல்லசாமின்னு, அவ பேசாத நாள்ல தெருவுக்கு திருப்பிட்டது. கல் உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்றாங்க, கல் ஒரு உணவு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, அது அந்த சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த சீமை சரக்கு இருக்கு பாருங்க, அது எவ்வளவு குடிச்சாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க. நினைவிழந்து கீழே மயங்கி விழுகிற வரைக்கும் குடிப்பான். அதான் அது. உணவு இருக்கு பாருங்க, சோறு இருக்கு பாருங்க, நீங்க எவ்வளவு சுவையான உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போதும்ன்றீங்க, போதும் எனக்கு போதும்ன்றீங்க. சுவையான உணவு தான், நீங்க விரும்பி சாப்பிட வந்த உணவு தான். ஆனா ஒரு அளவுக்கு மேல உங்களால் எடுக்க முடியாது. ஆனா கல் வந்து எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் 2 செம்பு 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது, போதுன்றோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோட்பாடு தானே. கல் குடிச்சு செத்தவன் யாரு, சொத்தம்பட்டே வித்தவன் யாரு. அருகம்புள்ளுச்சாறு கோதுமை புள்ளுச்சாரே உடம்புக்கு நல்லதுன்னா அது எவ்வளவு பெரிய புல்லு, அதுவும் மூலிகைச்சாறு தானே. தென்னம்பால் பனம்பால் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு. அங்கெல்லாம் மதுவாக இல்லாத என் நாட்டில் மட்டும் ஏன் இருக்குன்னா, ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலைகள் இருக்கு. அந்த ஆலையிலிருந்து வர சரக்கு டாஸ்மார்க்ல ஓடுது. அப்ப கல்லு குடிச்சானா இங்க வரமாட்டான். அவன் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். 500 ரூபாய் சம்பளத்துல 400 ரூபாய் வீட்டுக்கு போயிடும். இந்த 500 ரூபாயும் பறிச்சு அவங்க ஆத்தா பொண்டாட்டி தாலியும் பறிக்கணும்னா நீ டாஸ்மார்க்ல குடிக்கணும். கட்சி தலைவர் வந்து சொல்லுவாங்க, ஒரு தலித்து கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக முடியாது. திமுக அரசு நம்பிக்கை இருக்கு, ஆனா அது நிலையான அரசு, மாநில அரசு தேவை அப்படிங்கிற கண்டன பொதுக்கூட்டத்தில் எங்க அண்ணன் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனா திமுக அரசின் மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன். புரியுதா? என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் குடி கொண்டு வர முடியாது சொல்லுங்க. நீ கல்வி அமைச்சரை ஒரு பறையரை போட்டா படிப்பு ஏறாத மண்டைங்க. ஆதிராவிட நலத்துறை தவிர என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்து துணை முதல்வர் வந்தா தான். எங்க நாட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிடும். எங்க அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது. அதனால நாங்க எங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது. அவ்வளவுதானே ஒழிய அதுக்கான எந்த முயற்சியில ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க என்ன செய்யறோம்னா அப்புறம் பாருங்க சொல்றதான். அது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை இங்க நடந்து கொண்டிருக்கு. அதுவும் மாறணும். மாறின சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாத்துறது இல்லை, உளவியலா மாறணும். உங்க சிந்தனையில படிஞ்சிருக்க அழுக்க நீங்க தான் சொரிஞ்சு கல்வன்மையை வெளியே நான் வந்து சொரிஞ்சா உங்களுக்கு போகணும். அதனால அதை விடுங்க. ஒரு தலைமுறை உருவாகி வருது, அது மாறும் மாற்றும். துணை முதல்வராக உதயநிதி வர மாதிரி சொல்லிட்டு ஆகஸ்ட் சொல்லிடுறாங்க. அமைச்சர்லாம் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வரவேற்போம், வாழ்த்துவோம், வேற என்ன செய்யணும். ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும்போது அவர் மகன் வருகிறார். எங்களை மாதிரியா? எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து இது கங்காரு மாதிரி. கருணாநிதி என்கிற ஒரு கங்கார், ஐயா கங்காரு கருணாநிதி அவர்கள். அவர் வயிற்றுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு குட்டியை வச்சு அது வந்தவொடனே இறக்கிட்டார். இப்ப ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு அவர் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமடைஞ்சு இறக்குறாரு. நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அருமை. அதுக்கு ஒரு வக்கலாத்தவங்க ஒரு கூட்டம் இருக்கு. அது ஆதரித்து பேச வாடகை வாய்கள் இருக்கு. சைட்டுக்குங்க 29 ஆண்டு தான் எங்க பாட்டன் சோழனே எங்களை ஆண்டுதான். நீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? எல்லா பட்டங்களும் உங்க வீட்டுக்கு தான் பட்டையை போட்டிருக்கு, பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு. எல்லா பதவிகளும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு.
அனுபவிங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி. என்றால் எதிரியும் மறுப்பதில்லை. இந்திரன் என்றால் ஒழுக்கமானவன், ஆரியர்கள்